ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிதி பாவக்காயில் எப்படி காரக்குழம்பு வைக்கலாங்கிறத பார்க்கலாமா? ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோன்னு வெந்தயம், 30 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, நறுக்கின தக்காளி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, 2ஆக நறுக்கின மிதி பாவக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு, வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஒரு லெமன் சைஸ் அளவு கரைச்ச புளியை ஊற்றிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் ஒரு மூடியை போட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பாவக்காய் வெந்திருக்கும். நெக்ஸ்ட் என்ன, சுட சுட சாதத்தை போட்டு நம்ம செஞ்ச பாவக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூடு போட்ட குழம்பு ஊற்றி, முருங்கைக்கீரை பொரிச்ச அப்பளம், நெல்லிக்காய் தொக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு சாப்பிட்டா சுவையான மிதி பாவக்காய் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.